தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கை கால்கள் நடுங்குகிற செயல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கோ பெண் மக்களுக்கோ, அது எந்த ஏஜில் கூட இருக்கலாம், இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட வடகிழக்கை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அது தரையாக இருக்கலாம், அல்லது அந்த வடகிழக்கோட மாடியாக கூட இருக்கலாம். ஒரு தெரியாமல் வாட்டர் டேங்க் அங்கே வச்சுருக்காங்க. இதே அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இந்த தவறுகள் இருக்கும். வடகிழக்கு வீடாக இருக்காது, ஆனால் அவங்களோட அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர், கடைசி ஃப்ளோரில் அவங்க இருப்பாங்க. அந்த ஃப்ளோருக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்கும். இதனோட தவறு தான் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் நிகழ்வுகளை நடத்திட்டுருக்கும். அதில் வடகிழக்கு மூடப்பட்டிருப்பது, ஒரு மருந்துக்கு கூட ஜன்னல்கள் இல்லாமல், திறப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாமே வடகிழக்கு சார்ந்த தவறுகளாக பார்க்கப்படுகிறது. வடகிழக்கில் ஒரு நடுக்க நோய், மனம் பிறழுகிற செயல், அது வடமேற்காக இருந்தாலும் கூட அது மூளையோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகள் ஒரு மனிதர்களை மாற்றுகிற செயலை கொடுத்துவிடும். இதை கவனம் செலுத்தி அதை என்ன என்று பார்த்து சரி செய்கின்ற பொழுது அந்த நிகழ்விலிருந்து நம்ம வெளியேற முடியும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். ஜெயகந்த்.